அதுக்கு தான் நான் டொனேஷன் கேட்டுட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு மேல ஒரு பெரிய செட்டு போட்டு, அதாவது ரூம் மாரி ஃபுல்லாவே மாடல் செட்டப் போட்டுட்டு, இவங்களுக்கு நான் ப்ராப்பரான கேஜ செட் பண்ணி விட்டோம்னா, எனக்கும் வந்து என்னோட ஒர்க் பார்க்கறதுக்கான டைம் கிடைக்கும். இவங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலையை நான் ஏற்பாடு படுத்திப்பேன். ஏன்னா ட்ரெயின் பண்ற பெரிய விஷயம்லாம் டைம் கிடைக்கணும். ஏன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸே வந்து ரொம்ப லாங்கா போறதுனால, என்னால ட்ரெயின் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறதே இல்ல. என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். துணி துவைக்க, மெயின்டெயின் பண்ண, பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் போக, இத பார்க்க, அத என்ன பார்க்கன்னு ஆச்சும்மா? மேல கால் போயிட்டு ஏதாவது தைக்க முடியறதுக்கு புடிச்சுக்கிச்சா? நேரம் இருக்கிறதில்ல. மேல பெரிய செட்ட போட்டு அவங்களுக்கான கேஜ் செட் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு, அவங்கள கழட்டி விட்டுட்டு, கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு, மறுபடியும் அவங்கள உள்ளே அனுப்பிச்சிடலாம். ஏன்னா மோஷன், யூரின் போயிட்டு ஒரு விளையாட்டு போட்டுருவாங்க. பின்னாடி தோட்டமும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா கன்னாபின்னா குப்பையா இருக்கு. அத ஆளுங்கள கூப்பிட்டு சரி பண்ணணும். ஏன்னா தனி ஒரு ஆளா எல்லா வேலையும் செய்ய முடியும்னா நிச்சயம் முடியாது. என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அனுபவம் வேணும்னா கூட என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. நான் எங்க வீடு அட்ரஸ் சொல்றேன். வந்து கூட பார்த்துட்டு போங்க. எப்படி இருக்கேன்? என்ன பண்றேன்?